சாதாரண தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவுனியில் அரிசியில் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இதில் வந்து அயன் சத்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அதிகமாக சப்போர்ட் பண்ணும். ஃபைபர் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து எப்படி செய்யணுன்னா, அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். நார்மல் தோசை மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி தான். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அரிசியை வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 வாட்டி அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால ஓவராலாகவே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஒயிட் ரைஸில் நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்றத விட இதில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த தோசை சாப்பிடும்போது வயிறு ரொம்பவே ஃபுல்லிங்காக இருக்கும். அதே சமயம் சீக்கிரமாக பசி எடுக்காது. ஸோ வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த அரிசியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பீர்க்கங்காய் சட்னி அரைச்சி எடுத்திருக்கேங்க இந்த தோசைக்கு. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி சட்னி பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கலாம், எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே இதுக்கு நல்லாயிருக்கும். பீர்க்கங்காவை தனியாக காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் சட்னியாக அரைச்சி தோசைக்கு வச்சு கொடுத்துட்டேன் என் பசங்களுக்கு. அதனால் அவங்களும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஹெல்த்தியான ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.